Welcome all of you to my video. In this video we are going to see chapter 6 trigonometry, example 6.32. A pole 5 meter high is fixed on the top of a tower. The angle of elevation of the top of the pole observed from a point A and the ground is 60 degree, and the angle of depression to the point A from the top of the tower is 45 degree. Find the height of the tower. ஸோ பாருங்கள், நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு போல் வந்து 5 மீட்டர் ஹை இருக்குது. அது ஒரு டவருடைய டாப்பில் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ the angle of elevation of the top of the pole observed from a point A and the ground is 60 degree. அதாவது ஒரு பாயிண்ட்டு, அதாவது சம்திங் ஒரு பாயிண்ட்டு. ஸோ நம்ம அந்த போல் எல்லாம் வரைஞ்சி கட்டுறேன் உங்களுக்கு. ஸோ இப்போ அந்த போல் எங்கே வச்சுருக்காங்க, ஒரு டாப் ஆஃப் டவர். ஸோ அந்த டவர் இது. ஸோ அந்த டவர் வந்து நான் அந்த மாதிரி வரைஞ்சிக்கிட்டேன். ஸோ பட் நீங்கள் வந்து ஒரு அதை டயக்ராமாக கூட வரைஞ்சிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு போல், இதுக்கு மேலே இந்த மாதிரி போல் வச்சுருக்காங்க. ஸோ அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த மாதிரி வச்சுட்ருக்கேன், இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் வச்சுக்கிறேன். ஸோ இதுக்கு மேலே இது அவ்வளோ போல், இது அந்த டவர்னு சொல்லி வச்சுக்கலாம் டயக்ராமில். இப்போ பார்த்தீங்கன்னா angle of elevation to the top of the pole observed by point A. ஸோ சம்திங் ஒரு பாயிண்ட் ஏன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு இடத்த ஒரு பாயிண்ட்டு, அந்த கிரவுண்ட் வந்து 60 டிகிரி 60 டிகிரின்னு சொல்லிட்டு இருக்குது. எலவேஷன் என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா 60 டிகிரி இருக்குது. ஸோ அது எங்கே பார்க்குறாங்க, டாப் ஆஃப் த போல் ஆங்கிள் ஆஃப் எலவேஷன், அந்த போலோடைய டாப்பில் பார்க்குறாங்க, போலோடைய டாப். ஸோ திஸ் இஸ் த டாப். நல்லா பாருங்கள், ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் டு த பாயிண்ட் ஏ ஃப்ரம் த டாப் ஆஃப் த டவர். டவர்னுடைய டாப், நல்லா கவனிங்க, டவர்னுடைய டாப்லேருந்து எங்கே பார்க்குறாங்க, டிப்ரெஷன் ஆங்கிள் பார்க்குறாங்க. அப்போ இந்த மாதிரி ஒரு ஆங்கிள் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி போட்டுட்டு கீழ் நோக்கி பார்க்குறாங்க, இந்த மாதிரி பார்க்குறாங்க. அப்போ அது எங்கே பார்க்குறாங்கன்னா, டு த பாயிண்ட்டு, அந்த பாயிண்ட் ஏ. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்ட் ஏல இருந்து போலோடைய டாப்பில் பார்க்குறாங்க, போலோடைய டாப்பில் ஆங்கிள் ஆஃப் எலவேஷன் பார்க்குறாங்க. இப்போ அந்த டவருக்கு மேலே போய் நின்றுட்டு என்ன பார்க்குறாங்கன்னா, அது பாயிண்ட் ஏ பார்க்குறாங்க. நின்று ஃபஸ்ட்டு ஆங்கிள் ஆஃப் எலவேஷன் பார்த்து அந்த பாயிண்ட்டில் நின்று என்ன பார்க்குறாங்கன்னா, அந்த டிப்ரெஷன் ஆங்கிள் பார்க்குறாங்க. அதாவது அந்த பாயிண்ட்டை பார்க்குறாங்க, நின்று பாயிண்ட் ஆங்கிள் ஆஃப் எலவேஷன் எடுத்து அந்த பாயிண்ட்டை வந்து டாப் ஆஃப் த டவர்லேருந்து பார்க்குறாங்க, டவர்னுடைய டாப்லேருந்து பார்க்குறாங்க. ஸோ அப்போ இந்த மாதிரி வந்துடும். இந்த இடத்துல நம்ம என்ன வரோம்னா, அது என்ன ஆங்கிள் 45 டிகிரி கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கலாம். இது வந்து 60 டிகிரி டோட்டல், நல்லா வந்து டோட்டல். ஸோ அதை மறந்துடாதீங்க, டோட்டல்னா 60 டிகிரி. அதாவது இங்கே தான் அவங்க ஃபஸ்ட்டு பார்க்குறாங்க ஆங்கிள் ஆஃப் எலவேஷன் உள்ளது. இப்போ பார்த்தீங்கன்னா வேறு என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஹைட் ஆஃப் த டவர், டவர்னுடைய ஹைட்டை கேட்டிருக்காங்க. ஸோ வாட் இஸ் த டாப் ஆஃப் த போல் வந்து 5 மீட்டர் ஹைட்டு தெரியுது கொடுத்துருக்காங்க. ஹைட் ஆஃப் த டவர் தான் கேட்டிருக்காங்க. ஸோ டவர் ஹைட்னு சொல்லி வச்சுக்கிறேன். இப்போ நம்மளுக்கு இதை தான் கண்டுபிடிக்கணும். இது எவ்வளோத்தை தான் என்ன செய்யணும், கண்டுபிடிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த நேம் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் இது ஏன்னு கொடுத்தனால நான் இதை வந்து BCD அப்படி எடுத்துக்கிறேன். ஸோ டோட்டலி 4 பாயிண்ட்ஸ் எடுத்துருக்கேன். இப்போ பாருங்கள், கன்ஸ்ட்ரக்ஷன் எழுதும்போது ஃபஸ்ட்டு என்ன எழுதணும் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு AB தான் பாயிண்ட் ஆஃப் அப்சர்வேஷன். அது ஏ தான் பாயிண்ட் ஆஃப் அப்சர்வேஷன், கொஸ்டினில் கொடுத்துட்ட மாதிரியே நம்ம எழுதியிருக்கலாம். ஸோ அதனால் பாயிண்ட் ஆஃப் அப்சர்வேஷன் ஏனே இருக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த BC என்பது ஹைட் ஆஃப் த டவர், இந்த BC என்பது ஹைட் ஆஃப் த டவர். ஸோ அதில் ஹைட்ஸ்ன்னு சொல்லி வச்சுக்கிறேன். வேறு என்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா, வேறு எதுவும் நம்மளுக்கு தெரியாத விஷயங்கள் எதுவும் இருந்தாலும் அதுதான் கேட்டிருக்காங்க. ஸோ கொடுத்துருக்க விஷயம் வந்து CD வந்து 5 மீட்டர், CD 5 மீட்டர். தென் வேறு எந்த விஷயங்கள் பார்த்தீங்கன்னா ஆங்கிள்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆங்கிள்ஸ் எழுதலாம். ஃபஸ்ட்டு ஆங்கிள் ஆஃப் எலவேஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, பாயிண்ட் ஏலேருந்து, ஸோ DAB அதுதான் 60 டிகிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ஆங்கிள் DAB அல்லது BAD போட்டுக்கோங்க, 60 டிகிரி. தட் இஸ் த ஆங்கிள் ஆஃப் எலவேஷன். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு இன்னொன்று என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ டிப்ரெஷன் பார்த்தீங்கன்னா ஆங்கிள் C, இது நம்ம ஈன்னு சொல்லி வச்சுக்கலாம், அதாவது M சொல்லி வச்சுக்கலாம். ஸோ நான் M சொல்லி வச்சுக்கிறேன். அது சம்திங் ஒரு இடத்துக்கு போகும். இப்போ அது MCA அப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாம். MCA இஸ் ஈக்குவல் டு எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா இந்த இடத்துல வரும். ஸோ அது எப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இதுதான் அந்த 45 டிகிரி. நல்லா கவனமாக இருக்குங்க. நான் அந்த 45 டிகிரி எடுத்துருக்கேன். இது இவ்வளோ புரியுதுங்களா, இது இவ்வளோ தான் 45 டிகிரி. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஆல்டர்னேட் ஆங்கிள்ஸ் படி இந்த இடத்துல எங்கள் ஆங்கிள் இருக்கும், அதே ஆங்கிள் இந்த இடத்துலையும் வரும். இங்கே பாருங்கள், அது இந்த மாதிரி டயக்ராம் இருக்குதுங்களா, இந்த இடத்துல இருக்குது நம்மளுக்கு, இந்த இடத்துலையும் அப்போ வரும்.
இதான் ஆல்டர்னேட் ஆங்கிள்ஸ். ஸோ அது என்னது பார்த்தீங்கன்னா ஆங்கிள் சிஏபி. ஸோ ஆங்கிள் ஏ ஆயிரும் சிஏபி. தட்ஸ் ஈக்குவல் டு 45 டிகிரி. இது ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன். ஸோ இதே மேலே கரெக்டாக எழுதணும். ஆங்கிள்ஸ் ஆஃப் டிப்ரெஷன் அண்ட் ஆங்கிள்ஸ் ஆஃப் எலவேஷன் எது எழுதுனா கண்டிப்பாக நீங்கள் எழுதி ஆகணும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு தேவையான விஷயங்களை கண்டுபிடிக்கிற அளவுக்கு நம்ம கொண்டு வந்துட்டோம். இப்போ நம்மளுக்கு என்ன பண்ணலான்னா ஃபஸ்ட்டு என்ன ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம்ன்றதை நம்ம பார்க்கலாம். ஸோ இங்கே 2 ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகிருக்குது. ஒன்று வந்து இந்த 45 டிகிரி வச்ச ட்ரையாங்கிள், இன்னொன்று வந்து 60 டிகிரி வச்ச ட்ரையாங்கிள். ஸோ ஃபஸ்ட் நான் எந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறேன்னா சின்ன ட்ரையாங்கிள் 45 டிகிரி இருக்குது பார்த்தீங்களா, அந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறேன். ஸோ ட்ரையாங்கிள் இது ஏபிசி என்ற ட்ரையாங்கிள். ட்ரையாங்கிள் ஏபிசி ட்ரையாங்கிளில் tan 45 டிகிரி. நம்ம tan ஏன் கண்டுபிடிக்கிறவங்களுக்கு புரியும். இங்கே ஹைப்பர்டென்யூஸ் சொல்லி வேல்யூஸ் எதுவுமே நம்மளுக்கு கொடுக்கல. ஸோ அது கொடுக்கல, நம்ம கண்டுபிடிக்கவும் தேவையில்லை. ஸோ அதனால் நம்ம tan எடுத்து யூஸ் பண்ணியே மற்றதை வச்சே கண்டுபிடிச்சிடலாம். ஸோ என்னென்னா ஹைப்பர்டென்யூஸ் எல்லாம் கண்டுபிடிச்சிட்டு இருக்கணும். ஸோ அப்படி பண்ணது நம்ம tan வச்சு ஆப்போசிட்டாக ஹைப்பர்டென்யூஸ் அட்ஜஸ்டன்ட் வச்சு கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அதனால் நம்ம tan யூஸ் பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா tan 45 டிகிரி, வாட் இஸ் த ஆப்போசிட் பிசி அண்ட் வாட் இஸ் த அட்ஜஸ்டன்ட் ஏபி, பிசி பை ஏபி. வேறு இந்த பிசி வேறு ஹெச் ஊற்றுறாங்க அண்ட் பை ஏபி அப்படி சொல்லியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா tan 45 நமக்கு 1. ஸோ ஹெச் பை ஏபி தட்ஸ் ஈக்குவல் டு ஏபி இஸ் ஈக்குவல் டு ஹெச்னு வந்துடும். அப்போ நம்மளுக்கு இந்த ஹெச் இதை கண்டுபிடிச்சா கூட அது நீங்கள் ஹைட் ஆஃப் த டவர்னு சொல்லிடலாம். நல்லா வச்சுக்கோங்க. இதை கண்டுபிடிச்சா கூட நீங்கள் என்ன சொல்லிடலாம், ஹைட் ஆஃப் த டவர் சொல்லிடலாம். அப்போ நம்மளுக்கு இப்போ 2 ட்ரையாங்கிள் படி நம்ம இப்போ என்ன பண்ணலாம்னா we are going to find so in triangle ABD அந்த ட்ரையாங்கிள் நம்ம என்ன பண்ணிக்கணும்னா tan 60 டிகிரி ஏன்னா ஆங்கிள் அதுதான் ஆங்கிள் ஆஃப் எலவேஷனுக்குள்ள ட்ரையாங்கிள் அது. ஆப்போசிட் சைடு பார்த்தீங்கன்னா பிடி அண்ட் அட்ஜசன்ட் சைடு ஏபி. ஸோ இந்த பிடியை நம்ம பிரிச்சுக்கலாம். ஏன்னா பிடியோட டோட்டல் வேல்யூ நம்மளுக்கு சுத்தமாக தெரியாது. ஹெச் ப்ளஸ் பைன்னு வரும். ஸோ அந்த மாதிரி போட்டுக்கலாம். ஸோ நம்ம பிரிச்சுக்கலாம். நீங்கள் பிசி ப்ளஸ் சிடி பை ஏபி தட்ஸ் ஈக்குவல் டு பிசி பை ஹெச்ன்னு இருக்குது. நம்ம அந்த ஹைட்டு அண்டு நம்ம சிடி பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி படிச்சிட்டோம். அது A5 அது போலோட ஹைட்டு. ஸோ இதுவும் கொடுத்துருக்காங்க. இப்போ tan 60 பார்த்தீங்கன்னா √3. ஸோ √3 ஏபி தட்ஸ் ஈக்குவல் டு ஹெச் ப்ளஸ் 5. இப்போ ஒரு ஈக்குவேஷன் இருக்குது. ஸோ நம்ம ஏபி பேல என்ன தெரியும் கண்டுபிடிச்சிருந்தோம் பார்த்தீங்கன்னா ஐபி சிக்குள்ள ஹைட்ஸ். ஸோ சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. ஸோ இது ஈக்குவேஷன் 2ன்னு வச்சுக்கோங்க, இது ஈக்குவேஷன் 1ன்னு சொல்லி வச்சுக்கோங்க. சப்ஸ்டியூட் 1 in 2. ஸோ 1 தூக்கி சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். √3 into 1 அது 1. ஸோ 1 கிடையாது ஹெச் இஸ் ஈக்குவல் டு ஹெச் ப்ளஸ் 5. √3 ஹெச் இஸ் ஈக்குவல் டு ஹெச் ப்ளஸ் 5. ஸோ மைனஸ் ஹெச்னு வந்துடலாம். என்ன பண்ணிக்கலாம்னா ஹெச்சை வெளியேற்றுங்க. √3 - 1ன்னு வந்துடும். அப்போ இது என்னது தட்ஸ் ஈக்குவல் டு ஹெச் இன்ட்டு √3 - 1 என்னது உங்களுக்கு ப்ளஸ் ஹெச் ஈக்குவல் டு 5. ஸோ √3 வந்து 1.732 இது தெரியும். -1 இஸ் ஈக்குவல் டு 5. ஸோ ஹெச் இன்ட்டு 0.732 இஸ் ஈக்குவல் டு 5. ஸோ ஹெச்சை மட்டும் வச்சுக்கோங்க 5/0.732 டிவைட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆன்சர் என்ன கிடைக்குன்னா 6.83 மீட்டர்னு சொல்லிட்டு கிடைக்கும். அப்ராக்சிமேட் ஈக்குவல் டு 6.83 6.8.2 சம்திங் கிடைக்கும். ஸோ இதை நீங்கள் 6.83 அப்ராக்சிமேட் எழுதிக்கோங்க. ஸோ ஹைட் ஆஃப் த டவர் பார்த்தீங்கன்னா 6.83 மீட்டர்னு சொல்லி இந்த சம்மை நீங்கள் முடிச்சிக்கலாம். ஸோ அவ்வளோ அந்த சம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி டாட்ஸ் கமெண்ட்ஸ் கேளுங்க. தேங்க்யூ.